கர்த்தருக்கு சோத்திரம். தேகுவாஸ் அம்மா ஹீலிங் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் வழியாக பார்த்து விடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தலைப்பு ஜெபத்தின் முக்கியத்துவம். ஜெபத்தின் முக்கியத்துவம். ஜெபத்தை பற்றி நம்ம 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடவுளோடு நெருங்கி அவங்களோடு இருப்பது, ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுவது, ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிப்பது. முதலாவது ஜெபிப்பது. சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போமா நம்ம எல்லாரும்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் சமீபமாக இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார். சமீபமாக இருக்கிற தேவன் அவர். யார் கூப்பிட்டாலும் சமீபமாக வந்து நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு முதலாவது காரியம் சொல்லப்போம். ஜெபத்தின் முக்கியத்துவங்கள். ஆண்டவரோடு எப்படி அவர் கூட நெருங்கி ஜெபிக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம இன்னொரு வாட்டி வாசிப்போம் அந்த வசனத்தை. 145வது சங்கீதம் அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் நம்பி தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. உண்மையாய் நோக்கி கூப்பிடுறீங்களா? இல்லை மாயமானத்தோட கூப்பிடுறீங்களா? இல்லை வெளிவசத்தோட கூப்பிடுறீங்களா? இல்லை உலகத்துக்காக கூப்பிடுறீங்களா? அப்படி கூப்பிடக்கூடாதுங்க. உண்மையா, பரிசுத்தோடு, ஒரு கள்ளங்கப்பட்ட உள்ளத்தோடு உண்மையாக ஆண்டவரோடு நேசித்து நாம் கூப்பிடும்போது அவர் உங்கள் பக்கம் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நிறைய கஷ்டம் இருக்க, கவலை இருக்க, வீட்டில் காரியங்கள் நடக்கலையே, வேலை கிடைக்கலையே, திருமணமாகலையே, குழந்தைகளும் நினச்சி கொண்டு இருக்கலாம். எவ்வளவோ நெருக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது, எசப்பா என்று கூப்பிடும்போது, உண்மையாக பரிசுத்த உள்ளத்தோடு, ஒரு கள்ள கவனமற்ற உள்ளத்தோடு, ஒரு சிறுபிள்ளை போல நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும், எல்லா கவலையும், எல்லா காரியத்தையும், எல்லா சகலத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். நீ உண்மையா கூப்பிடுங்க. மாயமானத்தில் கூப்பிடவே கூடாதுங்க. வெளிபசத்தோடு கூப்பிடாதீங்க. ஆண்டவர் நேசித்து அன்போடு பாசத்தோடு நேசரோடு நம்ம உறவாட நம்ம நெருங்கி பழகணும். ஆண்டவர்கிட்ட உட்காரணும், கிட்டத்தில் உட்காரணும். அப்புறம் நம்ம பக்கத்துலேயே அவரும் உட்காருவார். ஆமேன். அப்படி இருக்கும்போது உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும், உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும், உங்கள் கவலையெல்லாம் தீரும், உங்கள் மன விருப்பம் எல்லாம் நிறைவேற்றுவார் ஆண்டவர். ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது 2வது காரியம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவது ஜெபம். கவலையிலிருந்து விடுதலை பெறுவது ஜெபம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7வது வசனம் படிப்போமா? நம்ம வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க. கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்றுக்கு கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கவலை இருக்கத்தான் செய்யும். மனசுனா பிறந்த கவலை இருக்கத்தான் செய்யுங்க. உலகத்தில் இருக்கிறோம் நம்ம, இல்லையா? உலகத்துல இருக்கோம் நம்ம. மனசுனா பிறந்தா எல்லா பாடுகளும் இருக்கத்தான் செய்யும், கவலை இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். சோத்திரப்படி செலுத்திக்கிட்டே இருக்கணும். சோத்திரங்களினாலே கிருபையில் பெருகுங்க ஆண்டவர். சோத்திரங்களினாலே கிருபையில் பெருகும். அப்பொழுது உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும், உங்கள் கவலையெல்லாம் அப்படியே நீங்கி போகும். ஆமேன். சோத்திர பலி எடுங்க. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியலையா? சோத்திர பலி எடுங்க. சோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. கவலைப்பட்டு ஒடுங்கி போகாதீங்க, அப்படியே இருந்துடாதீங்க. ஆண்டவரோடு ஜெபிங்க.
எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சோத்திரம் சொல்லி பாருங்க, அண்ணால் பாருங்க எப்படி துதிபலி செலுத்தி ஆண்டவரோடு உறவாடி ஒரு குழந்தையை பெற்றாங்க. எஸ்தர் பாருங்க, நான் செத்தாலும் சாவேன்ட்டு, நான் ஆண்டவர் சமத்துக்கு போய் தான் போவேன், நான் எப்படியாவது நான் போவேன் அப்படி சொல்லி அந்த நாட்டையே காப்பாற்றினாங்க. அது போல தெப்ரால் பாருங்க எப்படி வீரமாக எழுந்தாங்க பாருங்க. வாழை மேலே மண்மேடுகள் எல்லாம் செழிப்பாச்சு. அல்லேலூயா. அதே போல எழும்பணுங்க, ஒவ்வொருத்தரும் எழும்பணுங்க. எஸ்தர் போல, தெப்ரால் போல நீங்க எழும்பணுங்க, இந்நாள் போல எழும்பணுங்க. சும்மா கவலைப்பட்டு ஒடுங்கி வீட்டுக்குள்ளே கிடக்கூடாது. எழும்பணும் நீங்க ஆண்டவருக்காக எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு 3வது காரியம் சொல்ல போறேன். சோதனைகளை வெல்வதற்கு பலனை தருவது ஜெபம். சோதனைகளை வெல்வதற்கு பலனை தருவது ஜெபம். ஆமென். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம் படிப்போமா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமா தானங்க? இல்லை, நம்ம மனுஷன் தானே, மாமிசம் தானே, பலகீனம் உள்ளது தானே. பலகீனம் தாங்க எல்லா மனுஷன் சோறு வரத்தான் செய்யும், பலகீனம் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனையெல்லாம் நீக்கி போடுறதுக்கு நம்ம சோத்திரம் சொல்லணும். சோத்திரங்களினாலே கிருபைகள் பெருகும், சோத்திரங்களினாலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது நாவில் இருக்குன்னு சொல்கிறார். அதுபோல எப்பொழுதும் அவருடைய துதி நம்ம வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்பொழுது உங்களுக்கு எல்லாம், சீரியல் பார்க்குறீங்களா, சீரியல் பார்த்தா அந்த ஸ்டெப் தானே வரும், வீடியோ பார்த்தா டிவி பார்த்தா அந்த ஸ்பீட் தான் நம்மளை தாக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும், சோதனை வரும், புலம்பல் வரும், முணுமுறுப்பு வரும். அதெல்லாம் தள்ளி விட்டு விளக்கிட்டு, அதெல்லாம் விளக்கி போட்டு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் ஸ்துதி பாடுங்க, ஆராதிங்க. வாயிலேயே நாவலையே வீடுகள்னாலே சோத்திரங்கள் சொல்லுங்க. அப்பொழுது உங்களுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும், உங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் சோதனையெல்லாம் நீக்கி போடுவார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வாழ்வில் சமாதானம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதனை வெல்லுவதற்கு நம்ம ஜெபம் முக்கியம். ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆமென். மத்திய 26 அதிகாரம் இன்னொரு சொல்றேன் உங்களுக்கு, 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திரு ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதாக தான், மாமிசமா பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அல்லேலூயா. மாமிச பலவீனம் தாங்க. அந்த காலத்தில் பாருங்க, அப்போஸ்தலர்கள்லாம் நல்லா ஜெபிச்சு விசுவாசித்து எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் உலக காரியங்களுக்கே முன்னுரிமை கொடுக்குறீங்க, உலக காரியங்கள்லாம் போறீங்க. ஆனால் ஜெபம் எவ்வளவோ ஜெபிக்க நேரம் இருக்கு, வெளி உலகத்துக்கே நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்க, ஆண்டவருக்கு முதல்ல தேடுங்க. ஆண்டவர் முதல்ல தேடினாதான், அவருக்கு முதற் பலனா வைங்க, ஆண்டவர் முன்னாடி வைங்க. கவிதாச்சா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுகிறேன் என்று சொல்றார். அதுபோல் நம்ம சொல்லணுங்க, அவரை முன்னாடி நம்ம வைக்கணும், ஆண்டவரை முன்னாடி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்கள் சோதனையெல்லாம் விலைக்கு போடுவார். சோதனைக்குட்பட விட மாட்டார், உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். எந்த வியாதியாக படுத்துக்கிட்டு இருக்கீங்களா, தலைவலின்னு படுத்துருக்கீங்களா, கால்கை வலின்னு பட்டுக்கொண்டிருக்கீங்களா, கேன்சர் கட்டியாக இருக்குது எனக்கு சுகமாக படுத்துக்கொண்டிருக்கீங்களா, ஜெபிங்க, சோத்திரம் சொல்லுங்க, உண்மையாய் ஜெபிங்க, ஆண்டவர் கூப்பிடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்க எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவார். எஸ்தர் காரியம் எப்படி மாறுதலாக முடிந்தது, தானியல் காரியம் எப்படி முடிந்தது, ஜெயமாய் முடிந்தது, அதுபோல் உங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு 4வது பாயிண்ட் சொல்ல போறேன். இக்கட்டான நேரத்தில் வழிகாட்டுதலை பெறுவதற்கு வேண்டியது ஜெபம் முக்கியம். ஆமென். ஜெபம் முக்கியம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்துல நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். ஆமென். ஞானத்தை கேட்கணுங்க. அவர் குறைவுள்ளா இருந்தார், குறைவுள்ளதெல்லாம் நிறைவாக்குற தேவன், அவர் குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன்.
ஆமென். எனக்கு தேவனை மனிதனை சார்ந்திருக்கக்கூடாது, மனிதனை நாடி போகக்கூடாது, மனிதனை தேடி போகக்கூடாது, கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தரை தேடி போகணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். பாருங்க, தானியேல் பாருங்க, தானியேல் சிங்கக்குகையை போட்டாங்க. அவருக்கு ஞானத்தை ஆண்டு கொடுத்ததுனால ஆண்டர் தப்பிக்க வச்சார். இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டான வழி, இக்கட்டான பாதை, இக்கட்டான அந்த நெருக்கப்பட்ட நேரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உங்களை என்ன அப்படி போட்டால் நம்ம என்ன நினைப்போம்? புலம்புவோமா? புலம்பக்கூடாதுங்க. அவங்க உறுதியாக நின்னாங்க பாருங்க. அதுபோல் நம்ம உறுதியாக நிற்கணுங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்காக தூணா நிற்கணும். அடுத்தது பாருங்க, அவர் மேசா தீயில போட்டாங்க பாருங்க, நெருப்பில் 7 மடங்கு நெருப்பில். அவங்கள எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இக்கட்டான பாதை தான், இக்கட்டான சூழ்நிலை தான், ஆனால் எவ்வளோ உறுதியாக நின்னாங்க பாருங்க. ஆண்டு எவ்வளோ அழகாக ஒரு முட்டி கூட கருகாமல் வெளியில் எடுத்துருந்தார் பாருங்க, வெளியில் கூட்டு இருந்தார் பாருங்க. அதுபோல் நம்ம இருக்கணுங்க. நீங்களும் நானும் இருக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம உறுதியாக ஆண்டவரை பிடிச்சு கொள்ளணுங்க, அவரை பற்றி கொள்ளணுங்க, அவரை சார்ந்து இருக்கணும், அவர் நாடணும், அவரை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும், ஜெபத்தில் முக்கியம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இக்கட்டான நேரத்தையெல்லாம் ஆண்டவர் நல்வாதையா, நல் வாழ்க்கையா, நல்ல வாசலையா, நல்ல பாதையை காட்டுவார், நல்ல கதவுகளை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம உங்களுக்கு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் நான்? முதலாவது கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டு ஜெபிக்கிறது. 2வது கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவது ஜெபம் முக்கியம். 3வது சோதனைகளை வெல்வதற்கு வெள்ளை தருவது ஜெபம் முக்கியம். 4வது இக்கட்டான நேரத்தில் வழிகாட்டலை பெறுவதற்கு ஜெபம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரியுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கும் போது கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை குறித்து கொடுத்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், அப்படி 20 நிமிஷம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரோட உட்காந்து கூட நெருங்கி ஆண்டவரோட உட்காந்து ஜெபம் பண்றது தான் ஜெபம். ஆமென். ஜெபத்தின் முக்கியத்துவம். அல்லேலூயா. நீங்கள் வியாதியோடு பட்டு கிடப்பீங்க, ஜெபிக்க முடியலன்னு, நோயோடு படுத்திருப்பீங்க, கால் வலி, கை வலி, தலைவலி, கேன்சர் கட்டி, குழந்தை இல்லைன்னு ஜெபிக்க முடியாமல் பட்டு கிடப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், ஆனால் சோர்வு இருக்கும். உங்களை சோர்வு பண்ண வைக்கும். எவ்வளோ பேர் திருமணமாகவில்லையே, இன்னும் வயதாகிக்கொண்டே போகுதே, வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, கடனாகி கொண்டிருக்குது, எனக்கு கடன் அடைய முடியமாட்டீங்க, எழும்ப முடியவில்லையே, வருமானம் இல்லையே, எவ்வளோ பேர் எவ்வளோ பல சூழ்நிலை பல வழியில் இருக்கலாம். இப்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமேன். ஒரு விசை கண்களை மூடி ஆமேன். ஹல்லேலூயா. பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, யார் யார் படுத்துக்கிட்டு வியாதியோடு கிடக்குறாங்களோ, எனக்கு எழும்ப முடியலையே, எனக்கு கால் வலிக்க, கை வலிக்க, வியாதியோடு கிடக்கனே, எனக்கு எழும்ப முடியல, ஜெபிக்க முடியே என்று கேட்குற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பிளங்கொள்ளட்டும் அப்பா, சரீரங்கள் பிளங்கொள்ளட்டும், புதிய உறுப்புகளை தாருமையா, புதுப்பிப்பு தாருமையா, உயிர்ப்பிப்பு தாருமையா, பருவமாக்கட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா, எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா நல்லா இருக்குமே என்று கேட்கிறவர்களுக்கு துக்க சந்தோஷமா மாறட்டும் அப்பா. கற்பத்தி கணிதத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திருமணமாகவில்லையே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு, வயதாகி கொண்டே போகுதே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, ஒரு மகனுக்கோ என்ற மகளையும் மகளுக்கோ என்ற மகளையும் கர்த்தா நியமித்து திருமணத்தை நடத்திட்டாங்க. திருமணத்தை அகற்றி போடுங்கப்பா. அவங்க ஸ்தோத்திரம் அப்பா. வருமானம் இல்லையே, வேலை கிடைக்கவில்லையே, வருமானம் இல்லையே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதாரத்தை மேம்பட செய்யுமாப்பா. தடைகள் விலகுவதாக இயேசு நாமத்தில் வேலை கிடைத்து கை நிறைய சம்பளம் கொடுத்து அம்மிக்கு குளிக்கு சேர்ந்து வருவார். ஆசீர்வதியாண்ட பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. கடனோடு இருக்காங்களா, நல்லா கடனோடு இருக்கவேன், கடன் நிறைய ஆகிக்கிட்டே இருக்குது, பிசினஸ்ல கடன், வியாபாரத்துல கடன், வீட்டுல கடன் என்று சொல்லிற பிள்ளைகளுக்கு கடன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கத்தாவே நீர் ஆண்டவரை பொருளாதாரத்தை மேம்பட செய்ய ஆண்டவரே. ரிகாபாலா சாம்பராகபா. ஓ ஐந்தப்பா 2 மேனி அநேகருக்கு போசித்து, அநேக பேருக்கு ஆண்டவரை போசித்து மீதி எடுக்க வைத்தீரே, கொடுக்க வைத்தீரே, அதுபோல் மீதி எடுக்க வையுமான தேவைகளை சந்தியுமாப்பா. ஆண்டவர் எழும்பட்டுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் உம்மை குறித்து உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்டும், ராஜ்யத்தை பிரவேசிக்க, ராஜ்யத்தை எழுப்பவும் எழும்பட்டும் ஆண்டவரே. திவரால் பிள்ளை எங்கமையால பிள்ளைகாஸ் தேவான் பிள்ளை எழும்புவாராக. ஆமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. நன்றி அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு இம்பலாம் சொல்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. இப்போ உங்களுக்கு நான் நல்லா செபிச்சிருக்கேன். செபிக்காதவங்களாம் செபிக்க எழும்புவீங்க. சாட்சி இருக்கும். வியாதிப்பட்டவங்களாம் வியாதி நீங்கி சுகம் கொடுத்திருப்பார் ஆண்டவர்.
உங்களுக்கு குழந்தை இல்லாத குழந்தைக்கனி கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் மந்தே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. சாட்சி எழுதுங்க. எகவாஸ் அம்மா ஏலி மினிஸ்ட்ரியில் யூடியூப்பில் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. எங்கள் இப்போ குரூப்லாம் எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம் உங்களுக்கு. நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. எங்கள் மினிஸ்ட்ரிக்காக, எகவாஸ் அம்மா மினிஸ்ட்ரிக்காக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆசீர்வதிப்பார் கர்த்தர்.